இப்படி ராணுவ வீரர்களுடைய செயல்பாடு எப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் செல்லூர் அண்ணாச்சி வந்து அப்படி என்னையா ராணுவ வீரர்கள் பண்ணிட்டாங்க, நாம் பாராட்டுறது அப்படி இப்படி இருந்தாலும் நாம் பாராட்டுறேன்ல அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஏகத்துக்கும் சர்ச்சையாகி ஏகத்துக்கும் போய் போச்சு. ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. முன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் இந்திய ராணுவத்தை இழிவாக பேசியுள்ளார். அவருடைய பேச்சுக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு அல்லாமல் இந்திய அளவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களும் அனைத்து ராணுவ வீரர்களும் அவருடைய பேச்சுக்கு மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொன்று, அவர் இந்திய ராணுவத்தை தவறாக பேசியதால் பகிரமாக இந்திய ராணுவத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் சார்பாகவும் மற்றும் அனைத்து தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்மியை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? இல்ல ஆர்மியில ஜம்மு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஸ்ரீநகர் எங்க இருக்கு தெரியுமா? கார்கில் எங்க இருக்கு தெரியுமா? இவருக்கு குப்போடா எங்க இருக்கு தெரியுமா? எந்த ஊர் எங்க இருக்கு இவருக்கு தெரியுமா? இவர் நேரம் போய் பார்த்துருக்காரு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி இவர் பைபாஸ்ல போன மாதிரி ஏசி கார்ல போன மாதிரி போனாங்களே ஆர்மிக்காரங்க. ராணுவ வீரர்களை அவதூறாக பேசிய செல்லூர் ராஜுடைய உருவ பொம்மையை எரித்து நாங்கள் அவருக்கு வன்மையாக கண்டனமும் தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம். இதுவரை நாங்கள் விடமாட்டோம்.